வணக்கம் லங்காஃபோ ஊடகவுறவுகளே, மற்றும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் நாம் மகிழ்வடைகிறோம். உலகை அச்சுறுத்தும் நாடு, அணு ஆயுத நாடு, யாரும் எளிதில் செல்ல முடியாத நாடு, 4வது மிகப்பெரிய இராணுவ பலத்தை கொண்ட நாடு, அதுவே வடகொரியா. வாருங்கள் இக்காணொலியூடாக வடகொரியா தொடர்பில் அறிவோம். கொரிய ஜனநாயக மக்கள் குடியரசு அல்லது பொதுவாக வடகொரியா என அழைக்கப்படுகிறது. கிழக்கு ஆசியாவில் உள்ள கொரிய தீபகற்பத்தின் வடபகுதியில் அமைந்துள்ள ஒரு நாடு வடகொரியா ஆகும். இதன் மிகப்பெரிய நகரம் மற்றும் தலைநகராக பியோங்யாங் காணப்படுகிறது. இதன் வடக்கில் சீனாவும் ரஷ்யாவும் அமைந்துள்ளன. தெற்கே தென்கொரியா அமைந்துள்ளது. 1948 கொரிய நாட்டில் இருந்து பிரிந்து இந்நாடு உருவானது. 2ஆம் உலகப் போரின் பின் 1945 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் திகதி ஜப்பான் நாட்டிடமிருந்து தனது சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டது. எனினும் இன்னமும் இவ்விரு நாடுகளுக்கும் இடையே எல்லை பிரச்சினை நிலவுகிறது. 1.21 மில்லியன் வீரர்களுடன் சீனா, அமெரிக்கா மற்றும் இந்தியாவிற்கு அடுத்தபடியாக உலகில் 4வது மிகப்பெரிய இராணுவ பலத்தை கொண்ட நாடாக வடகொரியா திகழ்கிறது. இது ஒரு அணு ஆயுத நாடாகவும் விண்வெளி ஆய்வில் முக்கியத்துவம் பெற்ற நாடாகவும் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. 2 கொரியாக்களுக்கும் பொதுவான சமயமாக பௌத்தம் நிலவுகிறது. அத்துடன் கன்பூஷியம், கிறிஸ்தவம் போன்றனவும் கடைபிடிக்கப்படுகின்றன. 64.3 விழுக்காட்டினர் மதமற்றவர்களாகவும் 16 விழுக்காட்டினர் கொரிய சாமானிசம் என்ற சமயத்தையும் 13.5 விழுக்காட்டினர் சோண்டோயிசம் என்ற சமயத்தையும் 4.5 விழுக்காட்டினர் புத்த மதத்தையும் 1.7 விழுக்காட்டினர் கிறிஸ்தவ சமயத்தையும் பின்பற்றுகின்றார்கள். மத உரிமைகள், மத சடங்குகள் செய்யும் உரிமைகள் உள்ளன. இருப்பினும் வடகொரிய அரசு மதத்தை ஊக்குவிப்பதில்லை. வடகொரிய அரசு ஒரு நாத்திக அரசாக உள்ளது. வடகொரியாவில் மத தண்டனைகள் உள்ளது. இதனை ஆம்னெஸ்டி இன்டர்நேஷனல் கூறுகிறது. வடகொரிய மொழி. கொரிய மொழி வடகொரியா, தென்கொரியா இரண்டுக்கும் பொதுவாக உள்ளது. ஆனாலும் 2 நாடுகளுக்கும் இடையில் ஒலிப்பு முறையில் சிறு வேறுபாடுகள் காணப்படுகின்றன. வடகொரியாவின் நிர்வாக அலகுகள். வடகொரியா 9 மாகாணங்களையும் 3 சிறப்பு பிரிவுகளையும் கொண்டுள்ளது. மாகாணங்கள்: சகாங்டு, வட ஹாம்கயாங், தெற்கு ஹாம்கயாங், வடக்கு இக்வாங்கே, தெற்கு இக்வாங்கே, காங்வோண்டு, வடக்கு பியாங்கான், தெற்கு பியாங்கான், ரயாங்காங் டு ஆகிய பிரிவுகளை கொண்டது. சிறப்பு பிரிவுகள்: கும்காங்சன் சுற்றுலா மண்டலம், சின்னியூ சிறப்பு மண்டலம். நேரடி ஆட்சியின் கீழ் உள்ள நகரங்கள் பியாங்காங், ராஷன் ஆகிய நகரங்கள் காணப்படுகிறது. வடகொரியாவின் முக்கிய நகரங்கள்: சின்னியூஜி, கெசாங், நம்போ, சோங்ஜின், வான்சர்ன், சரிவான், ஹவுரியோங், ஹம்ஹம், ஹம்ஹங், ஹேஜி, ஹாங்ஜி, ஹெய்ஷான், ஹிம்ஷியா, காங்சோ ஆகிய நகரங்கள் முக்கிய இடத்தை பெறுகின்றன. கிமு 2333 கொஜோசியோன் டாங் மூலம் முதல் கொரிய அரசு நிறுவப்பட்டது. வடக்கு கொரிய தீபகற்பம் மற்றும் மஞ்சூரியா பகுதி வரை விரிவடைந்து காணப்பட்டது. இதை பற்றிய குறிப்புகள் கிமு 7ஆம் நூற்றாண்டுகளில் சீன வரலாற்று குறிப்புகளில் இடம்பெற்றுள்ளன. சீன-ஹான் பாரம்பரியத்துடன் ஏற்பட்ட பல மோதல்களை அடுத்து ஹொசோஜியோன் அரசு சிதைந்தது. கொரியா வடக்கில் கொகுரியோ மற்றும் பெக்ஷ் மற்றும் தெற்கில் சில்லா ஆகிய 3 அரசுகளாக பிரிவடைந்தது. சீனாவின் சீன-ஹான் பாரம்பரியத்துடன் ஏற்பட்ட பல மோதல்களை அடுத்து கொசோஜியோன் அரசு சிதைந்தது. கொரியாவின் வடக்கில் கொகுரியோ மற்றும் பெக்ஷ் மற்றும் தெற்கில் சில்லா ஆகிய 3 அரசுகளாக பிளவுபட்டது. 372 கொகுரியோ அரசின் அதிகாரப்பூர்வ மதமாக புத்த மதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கிபி 5ஆம் நூற்றாண்டில் சீனாவுடன் பல யுத்தங்கள் மற்றும் சீன படையெடுப்புகள் மூலம் சிறந்த நிலையை அடைந்தது. 7ஆம் நூற்றாண்டில் உள்நாட்டு வாரிசு போர்களால் வடகொரியா வீழ்ச்சியை நோக்கி சென்றது. 676 ஒருங்கிணைந்த சில்லா நாட்டின் ஆட்சியின் கீழ் மற்ற நாடுகள் ஒன்றிணைக்கப்பட்டது. இக்கால பகுதியில் கொரியா மற்றும் சீனாவுக்கு இடையில் மிகவும் அமைதியான உறவு காணப்பட்டதாக வரலாறுகள் குறிப்பிடுகின்றன.
இது 7 தொடக்கம் 10வது நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலம் வரை நீடித்ததாக அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள். 13ஆம் நூற்றாண்டில் மங்கோலிய படையெடுப்பு மூலம் இது மிகவும் பாதிக்கப்பட்டது. 1388 மங்கோலிய பேரரசு வீழ்ச்சிக்கு பின்னர் யோசியான் வம்சம் நிலை பெற்றது. 1394ஆம் ஆண்டு யோசியான் நாட்டில் ஏற்பட்ட அமைதியின்மை அரசியல் பிரச்சனைகளை தொடர்ந்து இதன் தலைநகரமாக தெற்கு ஹாங்யாங்கிற்கு மாற்றப்பட்டது. அது இப்பொழுது சியோஸ் நகரமாக அழைக்கப்படுகிறது. 1592 1598 வரையான காலப்பகுதியில் கொரியாவை கைப்பற்றும் எண்ணத்தில் 2 முறை ஜப்பான் படையெடுப்பை மேற்கொண்டது. இதில் ஜப்பான் தோல்வியும் கண்டது. 17ஆம் 19ஆம் நூற்றாண்டுகளில் சீனாவை சார்ந்த தன்னிச்சையான நாடாக வடகொரியா மாறியது. 1871 காங்வா தீவில் அமெரிக்க படைகளுடன் ஏற்பட்ட போரில் 243 கொரிய வீரர்கள் கொல்லப்பட்ட பின் கொரியா மற்றும் ஜப்பானுக்கு இடையே ஒரு வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானது. 1910 ஜப்பான் பேரரசின் கட்டுப்பாட்டின் கீழ் கொரியா கொண்டு வரப்பட்டது. 2ஆம் உலகப் போரின் இறுதியில் ஜப்பான் சரணடைந்ததை அடுத்து ஜப்பானிய ஆட்சி முடிவுக்கு வந்தது. 2ஆம் உலகப் போரின் இறுதியில் ஜப்பான் சரணடைந்தது. அதையடுத்து ஜப்பானிய ஆட்சி வடகொரியாவில் முடிவுக்கு வந்தது. 1948 வட மற்றும் தென் கொரியாக்கள் பிரிக்கப்பட்டன. 1950 கொரிய போர் ஏற்பட்டு 1953ஆம் ஆண்டு ஒரு போர் நிறுத்த சமாதான ஒப்பந்தம் கையெழுத்தானது. 1991 ஐக்கிய நாடுகள் அவையில் இவ்விரு நாடுகளும் அங்கீகாரம் பெற்றன. இதுபோன்ற பல தகவல்களை தொடர்ந்தும் லங்காஃபோ ஊடகமூடாக வழங்கியிருக்கிறோம். தொடர்ந்தும் லங்காஃபோ ஊடகத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி. இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.